மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி போடணுன்னா உங்களுக்கு வீட்டில் வெஜிடபிள் எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பாசிப்பயிறு போட்டு கிரேவி பண்ணி பாருங்கங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இது நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. ஒரு டம்ளர் பாசிப்பயிறு எடுத்துருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பட்டை, கல்பாசி, ஏலக்காய், லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை தழை போட்டிருக்கேன். தக்காளி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமல்லி 2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்க பயிரையும் அது கூட தட்டி நம்ம தண்ணி விட்டு கிரேவி மாதிரி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் மல்லித்தலை தூவி சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் ரெடிங்க. வெஜிடபிள் இல்லைன்னு கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பயிர் வகைகள் எந்த பயிர்னாலும் போட்டு வைக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.